பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசும் உமது வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தையினால் இந்த சபையை நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளமும் உமது வார்த்தைக்கு நேராக திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் என்ற தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசி. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் திருச்சபையினிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் நமக்காக தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். செபிக்கிற ஒரு திருச்சபையை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதை அப்படியே மாற்றி போடுங்க. ஜெபிக்காதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதுதான் சத்தியம். ஜெபிக்கும்படி நம்மை சொல்லி ஏவி நம்மை அனுக்கிரகிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்படி அனுக்கிரகிக்கும் போது, அனுக்கிரகம் செய்யும் போது நாம் கண்டிப்பாக பெருகுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முழுவதுமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறாரே ஒழிய வேற ஒன்று இல்லை. ஆமென். தேவனோடு திருச்சபை பேச வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நாம் அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச, அந்த உறவிலே வளரும்படி கர்த்தர் திருச்சபையினிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஜெப ஜீவியம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரே என்னை பெருக செய்வதற்காக ஸ்தோத்திரம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் செழிப்படைவார்கள். ஆமென். அவரை நம்பி நாம் விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் என்றால் ஜெபத்தின் அடுத்த ஸ்டேஜ் மன்றாடி ஜெபிப்பது. ஆண்டவரிடத்தில் ஆமென் விடாப்படியா ஜெபிப்பது. எனக்கு உம்மை விட்டா வேற வழியே இல்லை. அல்லேலூயா. அதுதான் விண்ணப்பம். அப்படி விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் நமது விண்ணப்பத்தை கேட்டு நம்மை பெருக செய்வார். ஆமென். ஜெபிக்க தெரியாதவர்கள் ஆண்டவரிடத்திலே நெருங்காதவர்கள். ஜெபந்தான் நமது வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஆயுதங்க. தேவனோடு ஜெபிக்க ஜெபிக்க நாம் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறோம். கர்த்தரோடு நெருங்கின ஒரு ஜீவியத்திலே நாம் இடைபடுகிறோம். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை படைத்த நோக்கமே ஆண்டவரோடு பேசுவது. ஆமென். ஜெபம் என்பது ஒரு 2-வே கம்யூனிகேஷன். நாம் பேச அவர் பேச, நாம் பேச அவர் கேட்பது, அவர் பேச நாம் கேட்பது. அதுதான் ஜெபம். ஆண்டவரோடு நெருங்கின ஒரு அனுபவத்தை கர்த்தர் திருச்சபையினிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு நன்மையானவைகளை கர்த்தர் தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7 ஆமென் 11 வாசிக்க கேட்போம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். தீமைன்னு போட்டிருக்கா? தீமையில் நாமே நமது பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்ம ஏசப்பாட்ட கேட்குறப்ப நமக்கு நன்மையானதை தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, ஓ இன்றைக்கு நீ ஜெபம் பண்ணாம வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை ஜெபிக்க வைத்து, ஜெப ஆவினால் நிரப்ப வைத்து, உன்னை நன்மையினால் அலங்கரிக்க விரும்புகிறார் சபையே.
ஆமென். உங்களுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து போக வேண்டும் என்று நீங்க தீர்மானிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தில் வேறே சித்தம் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். நாம் பெருக வேண்டும், நன்மையானவைகளை பெற வேண்டும். ஆமென். ஜெபிக்காதவன், தேவனோடு உறவு கொள்ளாதவன், ஜெபிக்க தெரியாதவன், சோத்திரம், தேவனை அறியாதவன், ஜெபிக்காதவன், விசுவாசம் இல்லாதவன், ஜெபிக்காதவன், தேவனை சார்ந்து கொள்ளாதவன். டோட்டலா கூட்டி கழிச்சு பார்த்தா ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனே இல்லை. நம்ம வேண்டிக் கொள்ளல, நம்ம ஆண்டவரிடத்துல கருத்தா கேட்கல, ஜெபிக்கல, அதனாலதான் கிடைக்கல. இருக்கிறதே வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கிறோமே. என் சுய பலத்தினால ஓட்டி பார்க்கலாம். எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், எனக்கு தான் வேலை இருக்கு, என் பிள்ளைகளுக்கு வேலை இருக்கு, சோதரம், என் மனைவிக்கு வேலை இருக்கு, இதை வச்சு எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு உங்க சுய பலத்தில் ஓட்டாதீங்க. இன்றைக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம அதிகம் கேட்க தவறுகிறபடினால அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடுகிறோம். ஜெபிக்கல, கிடைக்கல. ஜெபிச்சா கிடைச்சிருக்கும், அதிகம் ஜெபிக்கல, அதனால தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அவர் என்ன குற்றச்சாட்டுகிறார்? நீங்க நல்ல ஜெபம் பண்ணா உங்களுக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க நல்ல ஜெபம் பண்ணுனா உங்களுக்கு நன்மையானதை தருவேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் தமது திட்டங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். ஆக நம்மை ஜெபிக்க வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சின்ன காரியம் போட்டிருக்கா, பெரிய காரியம், நம்முடைய அறியாததுக்கும் எட்டாததற்குமான பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த குருவி மூளைக்கு இது புரியவே புரியாது. அதனால தான் நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை, நல்ல ஜெபிக்கிறது இல்லை. காரணம் என்ன? புரியாதது, எட்டாதது தருவேங்கிறாரு, பெரிய காரியங்களை தருவேங்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்து உன்னுடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு தருவேன், நன்மையானவைகளை தருவேன், உனக்கு நான் அனுக்கிரகம் செய்வேன், மந்தை பெருகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்க தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் இன்னும் மௌனமா இருந்தா என்ன சொல்றது? ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான கிரியைகளுக்காக, உன்னுடைய ஆமென் சிந்தைக்கு எட்டாத பெரிய காரியங்களுக்காக, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள், உன் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். நன்மைகளை தர விரும்புகிறார், அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறார், உன்னை பெருக செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேறாததற்கு காரணம் கர்த்தரின் பலவீனம் அல்ல, நமது ஜெபமின்மையே. ஆமென். நமக்கு நேரம் இல்லை உட்கார்ந்து எங்க ஜெபிக்க, மனசுல புலம்புவதற்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், வரும் காரியங்களை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆமென். எவ்வளோ சேலஞ்சான வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா 45:11 வாசிக்க வேண்டாம். வரும் காரியங்களை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆமென். எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே தந்தருளினவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்துட்டாருங்க. அப்போ மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி? கண்டிப்பா தருவாரா, தரமாட்டாரா? கண்டிப்பா தருவார். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, விடாபிடியாக தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கும்போது
கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சொந்த குமாரனையே கொடுத்தவர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு இடைபடுகிறார். ஓ, நீ அவரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறாததற்கு காரணம் கர்த்தரின் பலவீனம் அல்ல, நமது ஜெபமின்மையே. 3 பேரை நம்ம தியானிக்க போகிறோம். 3 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரே மிராக்கிள், சேம் மிராக்கிள். 3 பேர் வாழ்க்கையிலும் அதே அற்புதம், ஆனால் வித்தியாச முறையிலே நடக்கிறது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம திருச்சபையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமென். ஆனால் ஒருத்தருடைய அற்புதம் இன்னொருத்தருடைய அற்புதத்திற்கு ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் தனித்துவம் உள்ளவர். ஆமென். இஸ் எ யூனிக். அவர் அவருடைய மிராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரே அற்புதத்தை வேறொருத்தருக்கு செஞ்சிருப்பாரு, ஆனால் இவருக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சிருக்க மாட்டார். டோட்டலி டிஃபரண்ட். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆக கூட்டு பிரார்த்தனை. ஒருவனை அழைத்து வந்து, இவனை நீங்க சொஸ்தமாக்குங்க ஆண்டவரே, நீங்க தொட்டா இவன் சுகமாவான்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கைப்பிடித்து ஒரு குருடனை அழைத்து வர்றாங்க. அந்த குருடனுக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். 3 குருடருடைய அந்த மிராக்களை நமக்கு தியானிக்க போகிறோம். ஆனால் 3 குருடர்கள் அந்த மிராக்கிள் அற்புதம் பார்த்தீங்கன்னா 3 அந்த அற்புதத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. வித்தியாசமாக தேவன் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு காலும் பிறரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பிட்டு இதே மாதிரி அற்புதம் செய்யுங்க அப்படின்னா செய்ய மாட்டார் ஆண்டவர். அதற்காக தான் 3 அந்த அற்புதங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, ஒருபோதும் ஒரு நாளும் யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆமென். ஆனால் நம்ம இருதயத்தில் அடிக்கடி இந்த கம்பேரிசனால் சோர்ந்து போய் விடுறோம். ஆமென். பிறரையே நம்ம பார்க்குறோம். நமக்கு போட்டியாளர்கள், நம்ம தொழிலில் பக்கத்து வீட்டுக்காரவங்கள, நம்ம கூட வேலை பார்க்கிறவர்கள், நம்மோடு கூட படிக்கிறவங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் இப்படி செய்கிறீங்களே ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி செய்யலை? ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் மனதிலே புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாக இடைபடுகிறார். ஒருவரையும் ஒப்பிடாதே, நீ தனித்துவமானவள். அல்லேலூயா. நீ தனித்துவமானவன். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் தனித்துவமானவர். அவர் எல்ஷடாய். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வித்தியாச முறையிலே நமக்காக செயல்படுகிறவர். ஆமென். நம்ம கணிக்கிற முறையில் அல்ல. நமக்கு தேவை என்ன? ஒரு அற்புதம். இந்த குருடனுக்கு தேவை என்ன? ஒரு அற்புதம். இவன் பார்க்கணும். அது எப்படி தான் பார்த்தா என்ன? ஆனால் இந்த கூட்டிகிட்டு வந்தவங்களாம் இவனை கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் தொடுங்களேன் சுவாமி, நீங்கள் தொட்டா இவன் குணமாமான்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அது அவருடைய விசுவாசம் பாருங்க. அவங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, இவனை கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட விட்டுட்டேன், நீங்கள் எப்படியாவது இவனுக்கு சுகத்தை தாங்க, இவன் பார்வை அடையட்டும் என்று இருளான வாழ்க்கையில் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்லி அந்த நல்ல முயற்சி எவ்வளோ அருமையான முயற்சி. அல்லேலூயா. எத்தனையோ புறஜாதிகள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தேவ சபையில் அழைத்து வந்து இங்கே வந்து விட்டுருங்க, மீதியை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தீபத்தை ஏற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் இருளாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, ஆமென், ஸ்தோத்திரம், தனிமையிலே நான் வாழுகிறேன், என்னோட பேச்சு கொடுக்க ஒருவரும் இல்லை, ஸ்தோத்திரம், அநேகரால் கைவிடப்பட்டிருக்கிறேன், இருட்டான வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் ஸ்தோத்திரம் ஒளியாயிருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்கிறார். இட்ஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. பார்த்தீங்களா?
அப்போ இந்த குருடனுக்கு அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ அதை நான் சொன்னோம்ல, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எசேக்கியேல் 36-37. என்னது? இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி விண்ணப்பம் பண்ணணும். நமது காரியங்களை தேவனிடத்தில் சொல்லணும். அப்படிதானே? என்னதான் நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு நம்ம தேவை இருக்கும் தெரியும். ஆனால் அவன் வாயை திறந்து அம்மா காதை கடிச்சு அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு தான் நியூஸ் வரும். ஆனால் ஒரு தகப்பன் என்ன விரும்புவான்? என் பிள்ளை நேரில் வந்து என்கிட்ட பக்கத்தில் இருந்து அவங்க விண்ணப்பத்தை சொன்னால் செய்யாமல் இருப்பாங்களா? சில நேரத்தில் தகப்பனுக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் என்ன அவ்வளோ முரட்டனா? என்கிட்ட டைரெக்டாக நியூஸ் வர மாட்டேங்குது, அம்மா வழியாக தான் வருது, இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துடும் சில தகப்பனுக்கு. அப்போ தகப்பனுக்கு தாய்க்கு ஆகட்டும், பிள்ளைகள் நேரில் வந்து சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆமென். முறையாக அன்போடு, அப்பா மம்மி எனக்கு இது வேணும் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க கேட்டால் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக செய்வீங்க. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. கண்டிப்பாக செய்வார். நம்ம ஜெபிக்கலைங்க, நம்ம மன்றாடி அன்பா தேவனிடத்தில் கேட்கல. ஏன்னா நம்ம ஜெபத்தை நம்ம நேசிக்கிறதில்ல. அடிக்கடி சொல்லுவேன், ஜெபம் ரொம்ப அற்பமாக இருக்கும். பாட்டு கூட அழகாக சுதி ஏற்ற இறக்கத்தோடு பாடினா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஜெபத்திற்கு அப்படி அலங்கார சொல்லி எதுவுமே கிடையாது. ஜெபம் வந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமது விண்ணப்பத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் கூட்டாய் சேர்ந்து இந்த குருடனுக்கு நல்ல ஒரு பார்வையை தாங்க சுவாமின்னு சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் இப்பொழுது இடைபடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் உங்களை இருளான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்கும்படி ஆண்டவர் இந்த சபைக்கு வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஆமென். அவர் குருடனுடைய கையை பிடித்து கொண்டு வெளியே புறப்பட்டு போறார். வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். கவனிங்க, சில அற்புதங்களை ஆண்டவர் செய்யும் போது சில காரியத்தை அவர் செய்கிறார். இதில் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அவனை கூட்டத்திலிருந்து அவனை அப்புறப்படுத்துகிறார். ஆமென். நமக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா அநேகர் நடுவில் நம்ம செய்ய மாட்டார். நம்ம தனிமைப்படுத்தி சில உறவுகளிலிருந்து நம்மை பிரிப்பார். நமக்கு பெரிய கேள்வி என்னன்னா அப்படின்னா, நம்மோடு கூட பிறந்தவங்க தானே, ஒரு ஃபோன் பண்ணி பேசினா என்ன, நம்ம விசாரிச்சா என்ன, இவ்வளோ தனிமையா இருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டு வந்திருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னை ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார் என்றால் உனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆமென். கூட்டத்தில் இருந்தா நீங்க ஆண்டவரோடு பேச சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற சத்தத்தை உங்களால் செவிகள் கேட்க முடியாது. நீங்கள் பேசுகிற சத்தமும் இரைச்சலின் நடுவில் இருக்கும். நல்ல கவனிங்க, இங்க கூட்டத்தின் நடுவில் இருந்து இந்த குருடனை ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார். அற்புதம் நடக்கணும்னா சில வேளைகளில் நாம் தனிமைப்படுத்துவார் ஆண்டவர். முழுமையாக நமது கவனத்தை ஈர்க்க, தேவனோடு நாம் உறவாட, தேவ சத்தத்தை நாம் கேட்கத்தான் நம்மை தனிமைப்படுத்துகிறாரே ஒழிய உங்களை தனிமையிலே வாட்டி வதைக்க அல்ல. ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு சில நினைத்து வந்திருக்கிறீங்க, ஏன் சுவாமி எனக்கு இந்த தனிமை, அநேக உறவினரால் நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன், என்னுடைய உடன்பிறப்பால் நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன், என்னுடைய நண்பர்களால், என்னுடைய வேலை பார்க்கிற பிள்ளைகளால் நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேள்வியோடு வந்திருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் உன்னுடைய கவனத்தை ஈர்க்க உன்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அன்பை புரிந்து கொள். இவனை தனியே அழைத்து கொண்டு போய் இவனை கண்களிலே உமிழ்ந்து, நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணில் காரி துப்புனா எப்படி இருக்கும்?
அந்த சலைவா எடுத்து பூசுறார். எவ்வளோ அருவருப்பா இருக்கும், எவ்வளோ அவமானமா இருக்கும். இன்னொருடைய சலைவா அந்த எச்சில எடுத்து கண்ணில் தேய்ச்சா எப்படி இருக்கும்? இதை யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சில காரியம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். சில நேரங்களில் நம்மை ஆண்டவர் நடத்துவது அருவருப்பான பாதையாக இருக்கும், அவமானம் நிறைந்த பாதையாக இருக்கும். உங்களை அநேகர் அவமானப்படுத்துவார்கள், உங்களை அருவருப்பார்கள், உங்களை ஏளனம் செய்வார்கள், உங்களை பரிகசிப்பார்கள். பயப்படாத, கர்த்தருடைய மகிமை உன்மேல் விளங்க செய்வார். அல்லேலூயா, ஆமென். அதற்காகத்தான் இந்த ஏளனங்கள். உன்னை பரிகசிக்கிற கூட்டத்தின் நடுவில் வைத்திருக்கிறாரா? அதன் நடுவே நீ கடந்து போகும்போதுதான் கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீ பார்வையடைந்து அநேக ஆசீர்வாதங்களை பார்ப்பாய். இருட்டான வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை, ஆமென், ஸ்தோத்திரம், தடவி திரிகிற வாழ்க்கை மாறும். விசுவாசித்த நல்ல கரங்களை தட்டி உன்னை அவமானத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார். உன்னை அருவருக்கிறவர்கள் நடுவிலே உன்னை வைத்து உன்னை அப்படியே அவமானப்படுத்த விடமாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை ஆண்டவர் கண்கள் காண செய்வார், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவை கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு. ஆமென். குருடனை கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய், ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவன் நம்மை தனிமைப்படுத்துவார். எல்லா ஜனத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து சில அவமானங்களின் பாதை வழியாய் நடத்துவார். பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதான் அவருடைய ஸ்டைல். நம்ம ஸ்டைல் என்ன? அவர் தொட்டு சுகமாக்கணும். நம்ம ஸ்டைலின் படி சுகமாக்குறாரா? எப்படியோ சுகம் கிடைக்குதா இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுகம் கிடைக்கும். ஆனால் அவருடைய இஷ்டத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. அது அவமானத்தின் பாதையாக இருக்கலாம், தனிமையின் பாதையாக இருக்கலாம், ஒருவரும் உங்கள் கூட இல்லாமல் போகலாம். பல வேளைகளிலே உங்கள் இருதயத்தில் மனம் சஞ்சலித்து, ஒருவரும் இல்லையே, என் அம்மா அருகில் இல்லையே, என் தகப்பன் இல்லையே என்று தவியாய் தவித்து வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி புலம்பாதிருங்கள். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். நம்ம நினைப்போம் சில வேளையில், ஒருத்தர் இருந்துட மாட்டாங்களா? ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் கொஞ்சம் மேலே வந்திருப்பேனே. ஒருவர் கூட எனக்கு சப்போர்ட் இல்லையே. பயப்படாது. ஆண்டவருடைய ஸ்டைலுங்க அது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் உமிழ் நீரினால் அவனுடைய கண்களை தொட்டு காண்கிறாயா அப்படிங்கிறார். நம்முடைய ஆண்டவர் சில நேரத்தில் உடனே இவனுக்கு அற்புதம் நடந்துச்சா அப்படின்னா இல்லை. இவன் கண்ணை திறந்து பார்க்குறான். அடுத்த வசனத்தை வாசிக்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பார்த்தீங்களா? முழுமையா பார்வை அடையல. ஆண்டவர் தொட்டதுதான். ஆண்டவர் தான் நடத்தினார் அந்த பாதையில். ஆண்டவர் தொட்டு சுகமாகலையே அப்படின்னு விரக்தி அடைஞ்சு வந்திருக்கலாம். எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை, எல்லாம் அறகுறையா இருக்கு, அறகுறையான வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை, பார்த்தும் பார்க்காதது போல ஸ்தோத்திரம் இருக்கிறது. சில நன்மைகள் பார்க்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பார்க்க முடியல. அப்படித்தானே? காரியம் கையில் வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் கை நழுவி போயிருச்சு. சில வேளைகளில் கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். ஆமென். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இது எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. காரியம் கை நழுவி போகுதா, கர்த்தரே இதை அனுமதித்தார் என்று மௌனமாயிருங்கள், மௌனம் காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் மீண்டும் ஒரு தொடுதல் தொடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா விட்டுட்டாரா? மீண்டும்
அவன் மேலே தமது கைகளை வைத்து. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில மரங்களை போல சில ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் மீண்டும் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். அப்படி தொடும்போது நீங்கள் தெளிவாய் காண்பீர்கள். மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் பார்க்கும்படி உங்கள் கண்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. கர்த்தருடைய மீண்டும் ஒரு தொடுதல் இன்றைக்கு உனக்கு உண்டாகும். அரைகுறை வாழ்க்கை அல்ல, முழுமையாய் உன்னுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து பரவசமடைவாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மீண்டும் உங்களை தொடுவாராக. ஆமென். அப்படி பார்க்கும்படி செய்வார். தெளிவாய் கண்டார். நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஆசீர்வாதத்தை நீங்கள் தெளிவாய் காண்பீர்கள். ஆமென். எல்லா குருட்டாட்டத்தையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஆமென். அவருடைய தொடுதல் டச் இன்றைக்கு உண்டாகும். அப்படியே நம்பிடணும். ஸ்தோத்திரம். சில அருவருப்பு, அவமானம், எரிச்சல், இந்த பரியாசம், ஏளனம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் என்னை கர்த்தர் தொடமாட்டாரா என்று எத்தனை பேர் ஏங்குறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், மன்றாடி ஜெபிக்கணும். கண்ணீரோடு உபவசித்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது கட்டாயம் தேவன் நமது ஜெபத்தை கேட்பார். ஆமென். இன்னொரு குருடனை பார்க்கலாம். அநேக குருடர்கள் சொஸ்தமானார்கள். இன்னொரு குருடனை பார்க்கலாம். பிறவியிலிருந்தே அவன் குருடன். வாசிக்க கேட்போம். மார்க்கு 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வாழ்க்கையே பாருங்க, பிச்சை எடுக்கிறது தான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவர்களுக்கென்று ஒரு தனி ஒரு உடையை கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த கார்ப்பரேஷன்லாம் பார்க்குறோம், துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா? அதுமாரி இந்த ஹைவே ரோடில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அதே போல் அன்றைய நாட்களில் பிச்சை எடுக்கிறவர்களுக்கென்று ஒரு மேல் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வஸ்திரத்தை அணிந்து, அந்த வஸ்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் they are beggars, அவங்க பிச்சை எடுக்கிறவர்கள். இவன் ஆண்டவர் வருவதை கேள்விப்படுகிறான். குருடர்களுக்கு பொதுவாக கண்ணு மட்டும்தான் தெரியாது, மாம்ச கண்கள். ஆனால் அகக்கண்கள் எப்போதும் திறந்திருக்கும். திறந்திருந்து அவர்கள் வெளியே நடக்கிறதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க. செவித்திறன், இந்த கேள்வி ஞானத்தினால் லிசனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேட்கறதுனால நமக்கு இன்புட் உள்ள போகும். பார்க்கறதுனால தான் 83%, 83% பார்த்தீங்கன்னா பார்ப்பதினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும். கேட்பதினால் வெறும் 7% தான். இன்னும் நுகர்தல், தொடுதல்லாம் இருக்குது, டச். அப்படி தானே? பார்க்க முடியாததை கேட்க முடியாது. எலி செத்ததை கேட்க முடியுமா? எலி செத்ததை பார்க்க முடியுமா? எலி செத்ததை எப்படி தான் கண்டுபிடிப்போம்? நுகர்ந்து. ஒரே பேட் ஸ்மெல்லாக இருக்கு. அப்போ இப்படி நிறைய இன்புட் இருக்குது. இந்த இன்புட்டில் இவனுடைய செவிகள் ரெண்டும் ஷார்ப்பாக இருக்குது. இயேசு நடந்து போகிறாருன்னு கேள்விப்பட்டுட்டான். இப்போ உடனே ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு வேண்டுதல் செய்கிறான். அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான். சுவாமி எனக்கு இறங்குங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இரங்கும் என்று கூப்பிட, அப்ப நான் ஸ்டாப்பா ஸ்டார்டட், தொடங்கிட்டான், நிறுத்தலன்னு அர்த்தம். தாவீதின் குமாரனே எனக்கு கண்டினியூஸா கீப் ஆன் ஆஸ்கிங். அதான் நமக்கு ஜெபத்தை குறித்து சொல்லும்போது 3க்கு சொல்லப்படுகிறது. தட்டிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருக்கணும், அப்புறம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கீப் ஆன் நாக்கிங், கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் சீக்கிங். ஜெபத்தில் பல வகைகள் இருக்கிறது, விடவே கூடாது. ஹீ ஸ்டார்டட் ப்ரேயர், நிப்பாட்டினானா? நிறுத்தினானா? நிறுத்தலை. அந்த குருடனை 4 பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த குருடனை யார் கூப்பிட்டு வந்தா? யாருமே கூப்பிடலைங்க. இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இஸ் எ பெக்கர், ஹி வாஸ் எ பெக்கர். இவன் ஒரு குருடனாக இருந்தான். இவனை கைப்பிடிச்சிட்டு ஏசப்பா பக்கத்தில் கூட்டிகிட்டு வரல. இவன் ஒன்றை செய்தான், இன்றைக்கு நான் இந்த வாய்ப்பை நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஹி ஸ்டார்டட் ப்ரேயர். பார்த்தீங்களா, அவன் உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தாவீதின் குமாரனே இரங்கும். நம்ம ஜெபிக்கிறப்ப தான் ஸ்தோத்திரம் எல்லாரும் நமக்கு எதிராக எழும்புவாங்க. நீங்கள் வேற எல்லா காரியம் செஞ்சு பாருங்க, இந்த உலகத்தில் பாவம் செய்யும்போது சமுதாயம் ஒன்றும் கண்டுக்காது. சர்ச்சுக்கு போகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை இழிவாக நினைப்பாங்க, உங்களை அடக்க பார்ப்பாங்க. அப்படி தானே? எதுக்கு காலையிலேயே சர்ச்சுக்கு ஓடுற? அப்படி என்ன ஜெபிக்கிற நீ? சர்ச்சுன்னு ஓடுறிய? இப்படி தான் கேட்பாங்க. யாராவது சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்களா? எவ்வளோ எதிர்ப்பு பாருங்கள். நல்ல விஷயம் தானே. இங்கே ஏதாவது நம்ம கெட்டது சொல்கிறோமா? ஆனால் இவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது கூட்டமெல்லாம் இவனை அதட்டினார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். எதிர்ப்பையும் தாண்டி ஜெபிக்கணும். இவனை அடக்குகிறார்கள், கடிந்து கொள்கிறார்கள், அலசடிக்கப்படுகிறான். ஆனால் இவன் யாரையும் கண்டுகொள்ளவே இல்லை. ஆமென். தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை பெற வேண்டும் என்றால் விமர்சனங்களுக்கு இந்த செவி மடுக்கவே கூடாது. ஆமென். பலரும் பேசுவாங்க, இந்த சபைக்கா போற, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறியா, இங்க விட்டுட்டு எங்க ஓடுற, எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. செவிகளை யார் விமர்சனங்களுக்கு அடைக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லைங்க. அவன் இந்த சரீரத்தையல் சுகத்தையெல்லாம் வெறுத்து யார் வர்றாங்களோ, தடைகளை மீறி, விமர்சனங்களை மீறி, சொந்த உறவுகளை மீறி யார் ஆண்டவரிடத்தில் நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த குருட்டாட்டத்தின் கண்களை திறந்து ஆசீர்வாதத்தை காண செய்வார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. யார் என்னை அதட்டினாலும், சரீரம் எனக்கு எதிராக இருந்தாலும், வீட்டார் எனக்கு எதிராக இருந்தாலும், நான் கர்த்தரை தேடுகிறதுல கருத்தாயிருப்பேன். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. இவன் பாருங்க, யார் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் சரி, அதை ஒரு பொருட்டா நினைக்கவே கூடாது. அப்படி ஆண்டவரை கருத்தா தேடுறவங்களுக்கு தான் அற்புதம் நடக்குமே ஒழிய, ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சொல்லிட்டாங்க, நான் ரகசிய கிறிஸ்தவனாகவே இருந்து விடுகிறேன், ஆன்லைன் கிறிஸ்தவனாகவே இருந்து விடுகிறேன், அப்படி இருந்துடாதீங்க. அல்லேலூயா. எந்த விமர்சனத்திற்கும் செவி கொடுக்காத அந்த நபர் தான் கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதட்டினார்கள். அவனோ, அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 48 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி அவனோ இரங்கும் என்று
முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். நமது வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பாரோ? ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது பொல்லாத நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கிறப்ப, ஓ, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பரமபிதா நன்மைகளை வழங்காதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கண்டிப்பா தருவார். இயேசு நின்று, அவருக்கு எவ்வளோ டைட் ஷெட்யூல், பிஸி ஷெட்யூல், நிற்கிறார் பாருங்க, அங்கேயே நிற்க வச்சிருச்சு. விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது நம்மை பெருக செய்கிறார். நாம் விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்ம அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். இங்கே ஆண்டவர் உமிழ்ந்து அவன் கண்களை தொடலை. பார்த்தீங்களா? போன அதிசயம் வேற, ஆனால் இந்த அதிசயம் டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லா அற்புதத்திலையும் ஒரே நிகழ்ச்சி தான் நடக்குது. கண்கள் குருடன் பார்க்கிறான். ஆனால் எப்படி பார்க்கிறான்? அதே ஸ்டைலில் செய்கிறாரா? இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எல்லா சாட்சியும் கேளுங்க. அடிக்கடி சொல்லுவேன், அந்த சாட்சி மாதிரியே என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்களுடைய ப்ராட்டப் வேற, நீங்கள் வளர்ந்த விதம் வேற, உங்கள் தாய் தகப்பன் வேற, உங்களுக்கு கிடைத்த லைஃப் பார்ட்னர் வேற, உங்களுக்கு கிடைத்த பிள்ளைகள் வேற, உங்கள் குடும்பம் வேற. ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற இடம் வேற. கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இவன் வர்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரை வர சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. 49ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, என்னவா? யார் அதட்டினார்களோ, யார் நீ போகக்கூடாதுன்னு சொன்னார்களோ, இப்போ அவர்களை கர்த்தர் அவனுக்கு சார்பாக பேச வைக்கிறார். அல்லேலூயா. அதட்டினவாய் இப்பொழுது ஆறுதல் படுத்துகிறது. ஏசப்பா வந்தா நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆமென். உங்களை யாரெல்லாம் அதட்டினார்களோ, உங்களை கட்டுப்படுத்தினார்களோ, அவர்களே உங்களை என்கரேஜ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க? தொடர்ந்து வாசிங்க. திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? இங்கே ஆண்டவர் அந்த சலைவானால தொடல. அவனை கூப்பிட்ட போது இவனை யாரும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போல. அந்த கேட்குற சத்தத்துக்கு நேராக தட்டு தடிமாறி போயிருப்பான். அப்படிதானே? நான் சொன்ன மேல் வஸ்திரம் பிச்சைக்காரனுக்கு ரோமர்கள் கொடுத்த வஸ்திரம், அதை தூக்கி எறிகிறான். அது காரணம் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறேன், இனி நான் பிச்சை எடுக்கிறவனா இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் போகும்போது இனி பிச்சை எடுக்கிறவனாக அல்ல, இனி குருட்டு வாழ்க்கை அல்ல, நான் காண்கிறவனாய் இருப்பேன், அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறுவேன். என் கைகள் உயர்ந்திருக்கும். யாரிடத்தில் கடன் கேட்க கர்த்தர் விட மாட்டார், பிச்சை எடுக்க கர்த்தர் விட மாட்டார். ஓ, நான் தேவனை தேடி போகிறேன், தட்டு தடுமாறி போகிறேன். இந்த நம்பிக்கை, ஓ, என்னை உயிர்ப்பிக்கிற நம்பிக்கை என்னை பார்வடைய செய்யும், எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை பார்த்தீங்களா? என்ன விசுவாசம்! ஆலயத்துக்கு வரும்போது நம்ம அப்படி ஜெபம் பண்ணி விட்டு வரணும். அல்லேலூயா. இன்றைய ஆராதனைக்கு போகிறேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். மேல் வஸ்திரம் என்ற உலகத்தை நம்பியிருக்கிற வாழ்க்கை, ஜனங்களை நம்பியிருக்கிற வாழ்க்கை, உறவுகளை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, பேங்க் பேலன்ஸை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் ஆராதிக்க போவது கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். கர்த்தர் இன்று எனக்கு ஒரு மறு வாழ்வை தருவார். ஓ, இந்த குருட்டு வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து போடுவார். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். இன்றைக்கு ஆராதனைக்கு, ஓ, தொலை தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாய், கர்த்தருடைய வருகையை பார்க்கிறார், உன்னுடைய நம்பிக்கையை பார்க்கிறார், உன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா
மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிடணும். அல்லேலூயா. குருட்டு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் ஆண்டவரிடத்தில் போகிற கர்த்தர் எனக்கு புதிய வாழ்க்கையை தருவார். ஆமென். விசுவாசத்தை பார்த்தீங்களா? இங்கே முழுக்க முழுக்க விசுவாசம், அங்கே முழுக்க முழுக்க கர்த்தருடைய இரக்கம். ஆமென். அவன் மேலே சலைவனால் உமிழ்ந்து கண்களில் மேலே பூசி, அது முழுக்க முழுக்க இரக்கத்தின் அடிப்படையில். இங்கே முழுக்க முழுக்க ஆண்டவர் விசுவாசத்தின் அடிப்படை. அங்கே இரக்கம்னு சொல்லலாம், ஜெபம். வேண்டிக் கொண்டார்கள்ல, வேண்டிக் கொண்ட ஜெபத்தின் அடிப்படையிலே இறக்க செய்கிறார். இங்கே ஜெபிக்கிறான். இங்கே அந்த ஜெபத்தை விட இவன் இண்டிவிஜுவல் ப்ரேயர், சத்தமிட்டு ஜெபிக்கிறான், வேண்டிக் கொண்டான், உறக்க கூப்பிடுகிறான். கர்த்தர் சோத்திரம், கருத்தாய் ஜெபிக்கிற, சத்தமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் ஆமென் செய்தார். அல்லேலூயா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதமும் வித்தியாசமா இருக்கு. இப்போ இங்கே எப்படி அற்புதம் செய்கிறார்? தொட்டு அற்புதம் செய்கிறாரா? இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். What do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்க குருடனை பார்த்து கேட்கிற கேள்வியா? அவனே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறா. அப்போ ஆண்டவர் திருப்பியும் பர்டிகுலரா கேட்கணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. இவன் தாவீதின் குமாரனே எனக்கு, அது ஒரு மேலோட்டமான ஜெபம். Have mercy on me Lord. இப்போ ஜெபத்தில் இன்னும் ஆழத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறார் இவனை. பர்டிகுலரா கேளு, உனக்கு என்ன வேணும் பர்டிகுலரா கேளு. அப்படி ஜெபிக்காத ஜெபனால தான் நமக்கு அநேக காரியம் கிடைக்கிறது இல்லை. நீ பொதுவா ஜெபம் பண்ண, Have mercy on me, தாவீதின் குமாரன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் குறிப்பிட்டு சொன்னையா? எவ்வளோ ஆசீர்வாதங்க. அப்படி எழுதி எழுதி வச்சு ஜெபம் பண்ண. ஒவ்வொரு குறிப்பையும் நீங்க அப்படி எழுதி வச்சு அதன் மேல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இங்க கேட்கிறார், நீ விண்ணப்பம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. பர்டிகுலரா அந்த குறிப்பை எழுதி வைத்து ஜெபம் பண்ணு. பொதுவா ஜெபம் பண்ணாத. விண்ணப்பம் என்ன? பிசினஸா, பிள்ளைகளுடைய காரியமா, பிள்ளைகளுடைய அட்மிஷனா, திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, எல்லாம் எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். What do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். நம்ம கேட்கணும்னு விரும்புவார், செபிக்கணும்னு விரும்புவார். ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. உடனே உன் விசுவாசம் உன்னை, that's all. சிங்கிள் வேர்டு இங்கே, நாட் டச். முந்தின அற்புதத்தில் தொட்டு சுகமாக்குகிறார், இங்கே டச்லாம் பண்ணல, சிங்கிள் வேர்டு. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை, தட்ஸ் ஆல், யூ மே கோ அப்படிங்கிறார். அவன் போயிட்டான், திருப்பி பின் சென்றான். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. இவன் இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. கடைசி ஒரு அற்புதத்தை நம்ம தியானித்து, கம்பேரிட்டிவ், இன்னைக்கு உள்ள பிரசங்கம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு பர்டிகுலராக ஒரு மிராக்கிள் மாத்திரம் இல்லை, கம்பேர் பண்ணி நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணுறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அப்புறம் போகையில் ஒரு பிறவி குருடனை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த குருடனை யாரும் இவரிடத்தில் அழைத்து வரல,
இந்த குருடனும் சுகமாகணும்னு கேட்கவும் இல்லை. பார்த்தீங்களா? இந்த அற்புதம் டோட்டலி டிஃப்ரெண்ட். முந்தின இதில் அவன் ஓடி வந்தான், அதற்கு முந்தினதில் 4 பேர் சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க. இந்த குருடனை கர்த்தரே பார்த்து சுகம் தருகிறார். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் ஜெபிக்காம இருக்கப்போ கூட ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. இந்த பிச்சைக்காரன் வேண்டிக் கொள்ளவும் இல்லைங்க, இவன் ஜெபிக்கவும் இல்லை, இவனை யாரு கூட்டிட்டும் வரல. இங்க பாருங்க, இந்த குருடன் கேட்கல, இவனுக்காக யாரும் விண்ணப்பம் பண்ணல. இந்த அற்புதம் முழுக்க முழுக்க அவனுடைய கிருபையின் அற்புதம். அல்லேலூயா. ஆனா 3 பேரும் பார்வையடைந்தார்கள். குழுவாய் கூட்டிக் கொண்டு வந்தவன் பார்வையடைந்தான். பிறவி குருடன் பர்த்திமேயு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பார்வையடைந்தான். இவன் பேசவே தெரியாது, மௌனமா இருந்தான். ஆண்டவரே கண்டு அவன் அருகிலே சென்றார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்ய வந்தாலும் சில ஜனம் சும்மா இருக்குமா? சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுத்தது மாதிரி தான். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க சீஷர்கள், இவன் குருடனாய் இருப்பது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றார் செய்த பாவமா அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றார் செய்த பாவமும் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா சில தீமைகள், இழப்பு, நஷ்டம் வரும்போது சில சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு அப்பவுமே தெரியும், அவன் ஆடின ஆட்டம், அதனால தான் இத்தனை பெரிய அவனுக்கு நஷ்டம் வந்துச்சு, அவன் செஞ்ச பாவத்தினால தான் சொல்லி அநேகர் பழி போடுவாங்க. அப்படி பழி சாட்டப்பட்டு சில இழப்புகளை இழந்து வந்திருக்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். எல்லா இழப்புகளும் நாம் செய்த பாவத்தினால் வருவது அல்ல. சிலது நம்ம செய்த மீறுதல், அக்கிரமா இருக்கலாம். ஆனா எல்லாமே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. எல்லா இழப்புகள், காரியம் நடக்காம இருக்கிறது, காரியங்கள் வாய்க்காமல் இருப்பது நாம் செய்த ஏதோ ஒரு பாவத்தினால் தான் இந்த தடை நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்கமாக பேசுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் உங்களிடத்தில் வெளிப்படும்படி தான் இந்த குறைவுகளை சந்திக்கிறீங்களே ஒழிய சோத்திரம் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அல்ல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா தடைகள், காரியம் வாய்க்காமல் இருப்பது, சில நஷ்டங்கள் பாவத்தினால் அல்ல. சிலது இருக்கும், சிலவைகள் மட்டும்தான். அது எது நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து அறியணும். இந்த குருனுடைய வாழ்க்கையில இவன் செய்த பாவத்தினால் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, இவனிடத்துல என்னுடைய மகிமை வெளிப்படும்படி இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். 3ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறதா? பயப்படாதீங்க. கர்த்தர் அந்த குறைவுகளை நிறைவாக்கி அநேகர் மத்தியிலே உங்களை அற்புத சாட்சியாய் நிறுத்தி தேவனை அவர்கள் துதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை ஒன்றி, ஆமென், வேற ஒன்று இல்லை, உங்களுடைய பாவங்களினால் அல்ல. ஓ, கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு உரைக்கிற கர்த்தருடைய கிரியைகள் உங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். உன்னுடைய இருளான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சொல்லிட்டு செய்யறார் பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. முதல் அற்புதத்தில் பார்த்தோம், உமிழ்நீரினால் தொட்டு சுகமாக்கினார். இங்க பார்க்கிறோம், உமிழ்நீரினால் தரையில துப்பி சேரை உண்டு பண்ணி ஒரு பால் மாதிரி எடுத்து எங்க வைக்கிறாரு? சில வேதாகம வல்லுநர் சொல்றாங்க, ஒருவேளை அவனுக்கு ஐபால் இல்லாமல் இருந்திருக்கலாம், கண்ணில் ஐபால் இல்லாததுனால கண்ணு தெரியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் கிரியேட்டர் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் உங்களை என்ன எப்படி படைச்சார்? மண்ணினால் உருவத்தை உண்டாக்கி அதில் ஜீவ சுவாசத்தை ஊதினார்.
ஆண்டவர் தான் நம்மை படைத்தார் என்பதை செயல் வடிவிலே அங்கே காண்பிக்கும்படியாக he is the creator. அவர் தான் நம்மை சிருஷ்டிகர்த்தா. ஹல்லேலூயா. அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. என்னுடைய கிரியைகள் உன்னிடத்திலே காண்பிப்பதற்காக என்று சொல்லி ஆண்டவர் கிரியேட்டர் என்பதை அவனிடத்தில் ப்ரூஃப் பண்றார் பாருங்க. இங்கேயும் அவமானங்கள் வழியாக தான் நடத்துறார். உமிழ்நீரினால் ஒரு சேரை உண்டாக்கி, ஆமென், வெறும் இந்த எச்சியை வச்சு தடவுறது அது ஒரு அவமானம். அது சேரை உண்டாக்கி பூசுகிறது அது பயங்கரமான அவமானம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சில நேரத்தில் தேவன் நம்மை அவமானங்களின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. அது இரிட்டேஷனாக இருக்கும், அப்படி தானே? சேர் எடுத்து கண்ணில் வச்ச அப்படி இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நிறைய பேர் எரிச்சலோடு வந்திருக்கிறீங்க. பயப்படாதீங்க, கர்த்தருடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஆமென். அப்படி ஆண்டவர் நம்மை நடத்துவார். சில வேளையில் உதவியற்றார் நிலைமையில, எந்த உதவி இல்லை, எனக்கு ஒத்தாசை இல்லை, என்னை தூக்கி விடுவார் யாரும் இல்லை என்று எரிச்சலோடு கோபத்தோடு, ஆமென், தனிமையிலே இருக்கிற அவமானத்தின் பாதையில் இருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் உன் வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தரே தேவன் என்பதை உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. அவர்தான் கிரியேட்டர், அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர்த்தா. ஆமென். அவர் ஐபாலை உருவாக்குறார் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, மண்ணு மாதிரி இருக்கிறிய அப்படின்னு. மண்ணை கொண்டு என்னங்க செய்ய முடியும்? அப்போ நம்முடைய ஆண்டவர் எளிமையானவைகளை கொண்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பலவீனமானவைகளை கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சேர் உண்டாக்கி, வாசிங்க அந்த யோவான் 9:6 வாசிக்கலாம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. சீலோவாம் குளத்தில் போய் கழுவுங்கிறார். முதல் அற்புதத்தில் உமிழ்நீர் தொட்டு சுகமாயிரு. ரெண்டாவதுல உன் விசுவாசம் உன்னை வார்த்தையினால். இங்கே சேரு உண்ட எக்ஸ்ட்ரா சேரு அப்புறம் பூசி கழுவுங்கிறாரே போய். இதான கஷ்டமா இருக்கு. இவன் போய் கழுவாட்டி அற்புதம் நடந்திருக்குமா? அப்போ சில விஷயத்தில் ஆண்டவர் அவமானத்தின் பாதையிலும் கீழ்ப்படிய நம்மை வற்புறுத்துவார், கட்டாயப்படுத்துவார். சில அவமானம், ஏளனம், பரியாசம், நிந்தை, எரிச்சல், கோபம் நிறைந்த, நானே கோபமா இருக்கிறேன், இதுல வேற கீழ்ப்படியணுமா? அது இன்னும் நமக்கு எரிச்சலை கலப்பம். பார்த்தீங்களா? இப்படி எனக்கு ஒரு ஆசீர்வாதமே வேண்டாம் அப்படின்றோம், புலம்பி தள்ளிடுவோம். இங்க ஆண்டவர் சொல்லாரு, சீலோவாம் குளத்திலே போய் கழுவு. இவன் மட்டும் கழுவாம இருந்தா நஷ்டம் யாருக்கு? அவனுக்கு தான். சில விஷயத்துல கோபமான எரிச்சலான நேரத்துல கூட நம்மை கீழ்ப்படியும்படி கர்த்தர் கட்டாயப்படுத்துவார். அப்படியே செய்தால் நீங்கள் பார்வை அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமென். இவன் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. முழுக்க முழுக்க கீழ்ப்படிதலில் ஆசீர்வாதம், விசுவாசத்தில் ஆசீர்வாதம். விசுவாசமும் ஜெபமும். இங்க என்னது? ஜெபமும் தனிமைப்படுத்துதலும் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அப்படி நிறைய தியானிச்சுட்டே இருக்கலாம். ஸோ ஒரு அற்புதம் இன்னொரு அற்புதத்திற்கு முற்றிலும் வேறுபட்டது. ஆனால் 3 பேரையும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, நாங்கள் பெற்ற அற்புதம் தான் சரியான அற்புதங்க, அவன் பெற்ற அற்புதம் சரியே இல்லை அப்படின்றோம். ஆனால் கர்த்தர் செயல்பட்ட விதங்கள் வேறு வேறு. ஆனால் 3 பேரும் ஒரே கோரஸா சொல்லுவாங்க,
நாங்கள் முன்பு பார்வை இல்லாதிருந்தோம், இன்றைக்கோ நாங்கள் பார்வை அடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையிலும் இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய வாயிலும் ஒரே சாட்சியை சொல்ல வைப்பார். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், ஆனால் அவருடைய செயல்பட்ட விதங்கள், கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் வேறு வேறா இருந்தது. கர்த்தர் அவர் கிரியையுள்ள கர்த்தா, அவரே கிரியேட்டர். ஹல்லேலூயா. ஆமென். இவனுடைய புறக்கண்களும் திறக்கப்பட்டது, அகக்கண்களும் திறக்கப்பட்டது. இவனுடைய அகக்கண்கள் என்ன? இவன் ஆண்டவரை சாதாரண ஒரு மனிதனாக பார்க்கிறான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி. ஆண்டவரை யாரை பார்க்கிறான்? ஒரு மனிதனாக, ஒருவராக பார்க்கிறான். இப்போ இவனுடைய அகக்கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் திறக்கிறார் பாருங்க. என்னத்தான் புறம்பே நாம் ஆசீர்வாதங்களை பார்த்தாலும் இயேசுவை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறியலை அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீரோவான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சா அந்த அற்புதத்தில் முழுமை இருக்கா இல்லையா? ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குங்க. இயேசுவனுக்கு பார்வையை கொடுத்தார், நல்லதுதான். இவனுடைய அகக்கண்களில் இயேசுவை மேசியாவாக பார்க்கல, இவன் ஒருவராக பார்க்கிறார். அடுத்து இவனுடைய அகக்கண்கள் சிறிதாக திறக்கப்படுகிறது, தீர்க்கதரிசியாக பார்க்கிறான். ஆண்டவரை ஒரு ப்ராஃபட்டா பார்க்கிறான். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். ஒருவராய் பார்த்தவன் இப்பொழுது தீர்க்கனாக பார்க்கிறான், எஜமானனாக பார்க்கிறான். அல்லேலூயா. he is a master. அவருடைய எஜமான், நான் ஒரு ஸ்லேவ் அப்படிங்கிறான். அடுத்து ஆண்டவரை மேன் ஆஃப் காட், தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று பார்க்கிறான். 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். மேன் ஆஃப் காடாக பார்க்கிறான். அடுத்து ஆண்டவரை தேவகுமாரனாக பார்க்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவரோட நடக்க நடக்க நம்முடைய இந்த புற ஆசீர்வாதங்களையும் பார்ப்போம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை நம்மால பார்க்க முடியும். இது சத்தியம், இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வெறும் இந்த மெட்டீரியல் பிளெஸிங்கை மாத்திரம் அனுபவிச்சுட்டு போயிடக்கூடாது. இயேசுவை இன்னார் என்று அறிந்தாதான் நம்முடைய மறுமைக்கு அப்புறம் மறுமையில் ஆண்டவரோடு யுகாயுகமாய் நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஒருவராக பார்த்தவன் தீர்க்கனாக பார்க்கிறான், தீர்க்கனாக பார்த்தவன் எஜமானனாக பார்க்கிறான், எஜமானனாக பார்க்கிறவன் தேவனாக பார்க்கிறான், தேவனாக பார்த்தவன் தேவகுமாரனாக பார்க்கிறான். 35ஆம் வசனத்தை வாசி. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். தேவனுடைய குமாரனிடத்தில் ஆம் என்று கர்த்தரை முழுவதுமாய் வர்ஷிப் பண்றான். எல்லாரும் சேர்ந்து 38ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆண்டவர் எப்படி அவன் விசுவாசிக்கிறான் பாருங்க. உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான், வர்ஷிப் பண்றான். அல்லேலூயா. நம்ம என்னத்தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அது முற்றிலும் வெறுமை. அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படி நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, அவருடைய திருமுகத்தை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர், குறிப்பாக சொல்லணும், உங்க வாயை திறந்து சொல்லணும், நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பம் என்ன? தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமார் சிடுங்க, நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க. ஆண்டவர் சமூகத்தில் இந்த விண்ணப்பமாக
என்ன நினைச்சிருங்களாப்பா. எங்கே போவேன் நான், என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா. சுடுங்க உடைந்த பாத்திரம் நான், அது தேவன் பயன்படுத்துகிறீர். ஆமே, உடைஞ்ச பாத்திரம் நான், மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு தேவனிடத்தில் வர கர்த்தர் உன்னை அழைக்கிறார். புரியும் உதவாத எண்ணில் உறவாடி நீங்க இல்லாம விடியாது. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் ஒரு உதவாக்கறப்பா. இந்த கை யாரிடத்துல கேட்க விடாதீங்க சுவாமி. ஆமே, உம்மிடத்துல வந்து நிற்கிறப்பா. ஆமே, நீங்க இல்லாம இரண்டு கரங்களை உயர்த்தி தேவகுமாரா என்ன நினைச்சிருங்களப்பா. ஆமே, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா என்னை ஆசீர்வச்சிருங்களப்பா. என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆமே, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். எங்கே போகலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நமது விசுவாசத்தை கனம் பண்ண விரும்புகிறார். மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு என்னுடைய எல்லா ஆண்டவரை உலக பிரகாரமான நம்பிக்கை எரிந்துவிட்டு என் தேவாதி தேவனிடத்துல வந்து நிற்கிறேன். ஓ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஓ, இன்று முதல் நீ பார்வையடைவாய். ஓ, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை உன் கண்கள் காணும். உன்னை அழைத்தவரை உன் கண்கள் தரிசிக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாருடைய வாய் சொல்லும், முன்பு நான் காணாமல் இருந்தேன், இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் வித்தியாச முறையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. God bless you. நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. உமது பிள்ளைகளை பெருக செய்வதற்காக செபிக்க வைத்து எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற நல்ல தேவனாண்டவரே, செபிக்க வைத்து எங்களுக்கு நன்மையானவைகளை தருகிற நல்ல தேவனாண்டவரே, செபிக்க வைத்து நாங்கள் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர். இந்த சபை நல்ல செபிக்கட்டும். தனி ஜபம், கூட்டு ஜபம், குடும்ப ஜபம், சபையில் வந்து ஜபிக்கிற ஜபம், இப்படி ஜப ஆவினால சபையை நிரப்புங்க. ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.